ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் உங்களுக்கு அன்பான வரவேற்பு. என் பேர் ரஹமத் ரவி ஷேக். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால், நம்ம சில பேருக்கு நன்மதி செஞ்சுட்டு ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். அது கல்யாணமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம், தானாக போய் மாட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம பிளான் பண்ணி யாரும் போய் மாட்டிக்க மாட்டோம். அது தானாக மாட்டிக்கிறது, அது கடவுளோட சோதனைன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னா, ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம், புரிஞ்சுதா? ஏன்னா இது என் கூட நடந்தது, நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் எதுக்கு திரும்ப பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை பாதுகாப்பா வைக்கணும்ட்டு தான் நான் சொல்றேன். தவிர இது சும்மா என்னோட ஃபியூச்சரை பத்தி சொல்லி, என்னோட என்னோட லைஃப்பை பத்தி சொல்லி உங்க எதிர்க்க இது பண்ணல. எனக்கு சிம்பத்தி தேவையில்லை. ஏன்னா நான் நினைச்சிருந்தேன் நம்மளுக்கு இன்னாத்துக்குன்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போட்டோம், என் தலையத்துல இருக்கு, அவங்க பிரச்சனை பண்றாங்க, சில பேர் நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குறாங்க, அது என் தலையெழுத்துன்ட்டு நான் சும்மா இருந்தேன். ஆனா சும்மா இருக்கிறவருக்கு நோண்டிட்டாங்க. அதுதான் அவங்க செஞ்ச பெரிய தப்பு. அதுதான் நான் உண்டு, என் வேலை உண்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு நோண்டிட்டாங்க. நோண்டிட்டு பிறகு நான் சும்மா விடலாமா சொல்லுங்க? நம்ம சும்மா இருக்கும்போது நம்மள சீண்டக்கூடாது, நம்ம சீண்டிட்டா அவங்கள விடக்கூடாது. அதுதான் என்னோட கேரக்டர். என்னன்னா இது சொல்ல போறது எதுக்குன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கும் கிடைப்பாங்க இந்த உலகத்துல. உலகம் என்பது ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு. அதுல இந்த மாதிரி கட்டெரம்பு, சிட்டெரம்பு, அதுக்கப்புறம் நண்டுங்க தான் ரொம்ப ஜாஸ்தி, புரியுதா? அந்த மாதிரி மனுஷங்கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்கணும், நம்ம தப்பிக்கணும். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சில விஷயங்கள் பணத்துக்காகவே சில பேரு பழகுவாங்க, பெரிய ஆளை பார்த்து. அந்த மாதிரி மனுஷங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது, ரொம்ப கேரிங் பண்ணுவாங்க. கேரிங் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு பின்னாடி ஆப்பு வருதுன்ட்டு. ஓகேவா? மூணாவது கேட்டகரி எப்படி தெரியுமா? நம்ம தான் இம்பார்ட்டன்ட், எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீமா, ஃபர்ஸ்ட் நீ, உனக்குதான் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலை அப்படி ஈப்பாங்க பாருங்க, டப்பால்ட்டு நம்ம விழுவோம், நம்மளை விட்டுட்டு துணியாக்கானுட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி மன்னிச்சுக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல மனுஷங்களை பார்த்து பழகுங்க. ஏன்னா நல்ல மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நாட்டு மண்ணில் பிறந்தவங்க நிறைய பேர் மகான்க இருக்காங்க. அந்த மகான் லிஸ்ட்ல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாம் கேப் மாதிரி சோமாரிங்க தான், யாரை எப்படி ஏமாத்தி பொழக்கணும்ட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மனுஷங்களுக்கு நம்ம கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். நம்பிக்கை துரோகம் செய்யறவனுக்கு விடவே கூடாது, புரியுதாங்க? முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்குங்க. பழகும்போது யோசிச்சு பழகுங்க. யாரா இருந்தாலும் இருக்கட்டும், பழகும்போது யோசிச்சு பழகுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பழகத்துக்கு வரும்போது ரொம்ப நல்ல மாதிரி தெரிவாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் தெரியும். சில பேர் சைக்கோவா இருப்பாங்க, சில பேர் குடிக்கார நாயங்களா இருப்பாங்க, சில பேர் எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு அப்படி இப்படி சொல்லி நம்ம இமோஷன் டிராமா பண்ணி நம்ம கூட சேருவாங்க. ஏன்னா பொம்பளை மனசு சின்னது, புரியுதா? அந்த சின்ன மனசுல இமோஷன் டிராமா, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மேட்டர் எல்லாம் போட்டு நம்மளை குழப்பிட்டு அப்புறம் நம்ம லைஃபை வச்சிடுவாங்க. அப்படியே பாம் அணுகுண்டு மாதிரி வெடிஞ்சு நம்ம செதறிடுவோம். அதுக்கப்புறம் அந்த நாயங்க இருக்குல்ல, போயிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்தும். நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஒருத்தி கிடைக்காம போவா? காது நின்று டேக்கி குத்துட்டு நம்மளை ஏமாத்தி மோசம் செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு நாஸ்தி பண்ணிட்டு அவங்க அவங்க நியூ கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு அவளுக்கு எப்படி ஏமாத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி நாயங்க கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ செய்யறேன். யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்துல இருக்கட்டும், பாசமான விஷயத்திலயும் இருக்கட்டும், பாசத்தை காட்டி வேஷம் போடுற மனுஷங்க தான் ஜாஸ்தி. அதனால எச்சரிக்கையா இருங்க. இதுதான் என்னோட அன்பான வேண்டுகோள். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க.